ஐயா கிருபானந்த வாரியார் பெருமகனார் நமக்கு சொல்றாரு. திருமுருக கிருபானந்த வாரியார், பிறக்கும் போதும் மனிதனுக்கு பாட்டு தாலாட்டு, இறக்கும் போதும் பாட்டு ஒப்பாரி, நடுவில் அவனுக்கு தேவைய ஒரே ஒரு பாட்டு தான், பாராட்டு பாராட்டு பாராட்டு. அந்த பாராட்டை கொடுப்பதில் ஒருத்தருக்கும் பிரச்சனை கிடையாது, அதனால பாராட்டு. அவன் சொல்றான்ல, ஒருவன் முதுகுக்கு பின்னால் நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலைதான் இருக்கு, என்னது? தட்டி கொடுப்பது. ஆனால் இங்கே தட்டி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை, தள்ளி விடுறதுக்கு தான். இப்போ அந்த மாதிரி பணியை இளம் வயதிலே என் தம்பி அவனைப் போல சக இளைஞர்களை அழைத்து தட்டி கொடுத்து முன்னேறு முன்னேறு என்று சொல்வது மிகுந்த மன மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தருகிறது. அப்படிப்பட்ட அரிய பணியை செய்து கொண்டிருக்கிற என் ஆருயிர் இளவல் தமிழ் சிலம்பரசன் அவர்கள் தொடர்ந்து இந்த பணியை செய்யணும். திடீர்னு தலைமறைவாயிருவான், அது அவனுக்கு இருக்கிற ஒரு பெரிய குணம். கொரிலாவா மாறிடுவான், டிவிக்கில் சேர்ந்துருவான். அவங்க தான் எங்கே போனாங்கன்னே தெரியல. உங்களுக்கு புரியுதா? அப்போ என் மேலே போடப்பட்ட வழக்குலாம் நான் எந்த ஊரில் போய் ஒழிகிறது சொல்லுங்க? நான் ஏறாத நீதிமன்ற படிக்கட்டு இல்லை. நீதிபதி யாராவது என்னை பார்க்கணும்னா நேர உடனே வர சொல்லுறோம். என்ன பண்ண சொல்றீங்க? அது மாதிரி அவன் தொடர்ந்து செய்யணும். உனக்கு துணையாக அண்ணன் இருக்கிறேன், இன்னொரு அண்ணன் ஏகலைவன் இருக்கிறார், என் அன்பு தம்பிகள் களஞ்சியம், இங்கே பாலமுரளிவர்மன், இன்னொரு திரைக்கலைஞன் விருது பெற்றவர். ஆனால் எந்த படத்தில் நடித்தாங்கன்னு எனக்கு இன்னும் தெரியும். ஐயா சிடி நாயுடு வந்து விஞ்ஞானின்னாங்க. நாங்கள் கேட்டோம், என்னையா கண்டுபிடிச்சாரு, அதை தாயா தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோன்றாங்க அவங்க. அது மாதிரி இவன் எந்த படத்துலையா நடித்தான் அதுதானே தேடி கண்டுபிடிச்சிக்கிட்டு. எனக்கு 100 டேரக்டர் இருக்கான். சீமான் அப்படி பேசக்கூடாது, சீமானுக்கு அது திமுக தானே, எதுக்கு இதை பேசுறாப்ல? சீமான் சிவப்பு சட்டை போட்டுக்கப்படாது, சீமான் கருப்பு கலர்ல இது பேண்ட் போட்டுக்கப்பல, அங்க வேட்டி தான் கட்டி போயிருக்கணும். இவன் டேய் போடாங்கிட்டு. நமக்கு என்ன பெருமை, ஏதோ பேசி பொழைச்சிட்டு போறான் பாவம். நம்மளை பேசினா தான் அவனுக்கு 10 காசு பிச்சை போடுறான் 4 பேர். அதுல இங்க ஒரு கொடுமை என்ன தெரியுமில, என்னைய பத்தி பேசுறத அவனுக்கு 10 பேர் கூட பார்க்க மாட்டான். ஆனா பாக்குற ஆள் யாரு? ஏன்னு தான். சும்மா விட மாட்டேன் சீமானை, இப்படி ஒரு தலைப்பை போட்டுறான். என்னடா சீமானை யார் அந்த நாயி, யாரு அண்ணனை இதை விட மாட்டேங்கிறான்னு போய் தட்டி பார்த்தோன்னே அவனுக்கு 3 லட்சம் போய் விழுந்துருது. அந்த நாய் காலையில ஒரு கட்டிங்க போட்டு உட்கார்ந்துக்கிட்டு, ஏய் சீமானை உன்னை தெரியாவா, நீ ஏன் அந்த விட அப்படி பேசினாய், அந்த இடத்தில் ஏன் இதை பேசுகிறாய், அங்க வச்சுட்டு படுத்துக்குவான். மறுபடியும் போத தெரிஞ்சவன ஒரு குவாட்டர் வாங்கி போட்டு மறுபடியும் பேசுவான். இவன் எங்கால அவனுக்கு உட்கார்ந்த இடத்துல காசு போட்டுக்கிடுவான். ஏய் குற்றம் குறை கூறுபவனை புறந்தல்ல கற்றுக்கொள்ளுங்கிற ஆபிரகாம் லிங்கன். ஏய் போடா 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 போட உட்காரா. என்னைய பேச வேண்டிய தேவை, என்னை எதிர்க்க வேண்டிய தேவை, உன்னை எதிர்க்க வேண்டிய தேவை அவனுக்கு இருக்கு, அவனை எதிர்க்க வேண்டிய தேவை உனக்கு இருக்கா? உன் கடமை என்ன? உன்னை எதிர்ப்பவன், ஏற்பவன், ஆதரிப்பவன், அறிவிருப்பவன் எல்லாருக்கும் சேர்த்து போராடுகிற பொறுப்பும் கடமையும் உனக்கு. இப்ப ஏன் நீ விஜய் யார் இருக்கிறார்? அவனுக்கு முன்னாடி போறவன் நண்பா நண்பி, எனக்கு தம்பி தங்க, அவனுக்கும் சேர்த்து தான் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். குறிப்பா சொல்ல போனா என் தம்பி விஜய்க்கும் சேர்த்து தான் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்ல வராது தெரியுமா? நமக்கு அரசியல்ங்கிறது இவ்வளவு தாங்க, அவ்வளவு தாங்க. ஒரு தனி விண்ணூர்தியில போறது, ஒரு 3 கோடிக்கு இதுக்குள்ள வேலை ஏறுறது. என்ன எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு பெஸ்ட் நியூஸ் ரீடர், காஸ்ட்லி நியூஸ் ரீடர். 5 ஆண்டுகளில் தண்டவாளம் போடுகிறேன் என்று சொன்னார்களே, போட்டார்களா? ஈழத்தில் மீனவர்களுக்காக குரல் கொடுப்பது நமது உரிமை இல்லையா? அதை போலவே ஈழத்திலே கொல்லப்பட்ட நம்முடைய ஈழ மக்களுக்காக நாம் பேச வேண்டியது நமது கடமை இல்லையா? செய்தி பிடிப்பாங்கல்ல தொலைக்காட்சியில, அதை கொஞ்சம் அத்தமா படிக்கிறாப்புல, கூட்டமா நின்று வெளியில் பிடிக்கும். இவ்வளவுதான். ஆண்டோர்களும் சான்றோர்களும் இருந்த அறிவார்ந்த இன மக்கள் அரசியல் செய்த தளத்தில் நடிப்பது மட்டுமே நாடாள போதும் தகுதி வாய்ந்தது என்று சொல்லுகிறதை இந்த தமிழ் சமூக மக்கள் ஏற்கிறார்களாங்கிறதா இங்க இருக்கிற பிரச்சனை. முதல்ல அவருக்கு அவர் துறை சார்ந்ததிலேயே முழு அறிவு கிடையாது. அவர் துறையிலேயே என்னென்ன சிக்கல் இருக்கு, அதை எப்படி எப்படி தீர்க்கணும்னு தெரியாது. சும்மா இந்த ஊடகம் உட்கார்ந்துக்கிட்டா எல்லா நோய்க்கும் திராவிடம் சொல்லுவாங்கல்ல, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து பெரியார். அதே மாதிரி எல்லாத்துக்கும் தம்பி விஜய்.
எனக்கு ஒருத்தன் இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்களில் ஒரு கிழமை ஒருத்தன் எழுதி செத்து போனான். எப்படி அவனை என்ன பண்றது? மிகுதியான் மிக்கவை செய்தாரை இப்படி சொல்றான் பாருங்க. மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்று விடல் எப்படி சொல்றான் பாருங்க. இந்த மாதிரி வேலைகளை செய்யறவனை நீ என்ன பண்ணணும்னாடா உன்னுடைய பொறுமையாலும் பெருந்தன்மையாலும் வென்று காட்ட வேண்டும்ங்கிறான். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? அப்படியே பார்த்துட்டோம். இந்த பாம்பு கீரி சொன்ன மாதிரி தான். அது இப்படி அடிக்கும் பாம்பு அப்படி போகும், இப்படி அடிக்கும் கீரி இப்படி போகும், அப்படி தவி அங்கிட்டு உட்காரும். இவர் சோர்ந்து விழுந்தோன்னே சொத்துன்னு அடிச்சு இப்படி போகும். புரியுதா உங்களுக்கு? நீங்க 100 மீட்டர் 200 மீட்டரு, நான் 5000 மீட்டர் ஓட்டான். எங்கிருந்து 2008, 9, 10 இருந்து ஓடி வந்துகிட்டு இருக்கேன். இப்ப நீங்க கடைசி லாஸ்ட் ரவுண்ட் விசில் ஊதான் பாருங்க. நீங்க வேணா எழுதி வைங்க. உடன் இருந்தார்களே ஒரு வேலுக்கு மாட்டா உங்க அண்ணன் மட்டும் தான் ஓடிட்டு இருப்பேன். நீங்க வேணா பாருங்க. ஏன் எச்சி இலச்சி நிப்பான் என்ன செய்யறதுன்னு அந்த இடத்துல ஓடுவான். ஒரே ஒரு மகன் பிரபாகரன் மகன் மட்டும் ஓடுவான். அந்த இடத்துல அவன் நிப்பான். அப்படிங்கன்னா ஒன்றும் முடியாது. நீங்க பாட்டுக்கு ஏதாவது பேசிட்டு இருப்பேன். நீ எதை பத்தியும் கவலைப்படாம நீ போயிட்டே இருக்குங்க. 2 கோட்பாடு தான் உனக்கு. எல்லாம் பெரியார் இங்கே இரு. பெரியார் தான் படிக்க வச்சார் இங்கே இரு. இல்ல என் தாத்தன் காமராஜ் தான் படிக்க வச்சார் என்னோட வா. சரிதானுங்கய்யா? சரிதானே? மும்மொழி கொள்கை எவனோடு போ, இருமொழி கொள்கை அவனோடு போ. மொழி கொள்கை ஒரே மொழி தமிழ் என்னோட வா. சரிதானுங்கய்யா? திராவிடம் அங்கே நின்று தமிழன் என்று இங்க வா. நாங்கள் திராவிடர்கள் என்று எண்ணுகிறவன் எவனும் எனக்கு ஓட்டு போட்டுறாத. உன் ஓட்டு எனக்கு இல்லை இல்லை. நாங்கள் தமிழர்கள். பிறப்பில் இருந்து இறப்பு வரை என் அடையாளம் தமிழன். நான் தமிழ் பேரினத்தின் மகன். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்கிற தேசியத்தின் மகன். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம் என்று எங்களுடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை பாடியது போல என் தலைவன் வருகிறார். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகிற்கு காட்டிய தலைவனின் பிள்ளைகள் நாங்கள். அறிவை கடன் கொடுத்த இனத்தின் மக்கள் உலகிற்கு. அப்படிப்பட்ட உலகில் முதல் மாந்தன் தமிழன். அவன் பேசிய முதல் மொழி தமிழ். இந்த பெருமை உனக்கு இருக்குமானால் என்னோட நில். இல்லை நீ திராவிடன் என்று நினைக்கிறவன் அவனோடு நில். இந்த கோட்பாடுதான் இங்கே போர். இந்த கோட்பாடுதான் இங்கே சண்டை. திராவிடமும் தமிழ் தேசியம் கண்ணல்ல. திராவிடம் தமிழ் தேசியம் இரு கண்ணல்ல. தமிழ் தேசியத்தின் கொடிய புண் திராவிடம். இதை கவனிச்சு வச்சுக்கிட்டு நிக்கணும். தமிழர்களுக்கு இவர்களெல்லாம் அடையாளங்கள். இதுவல்ல நம் அரசியல் வரலாறு. முதலாக என் தாய்மொழியை ஒருவன் குழிந்து ஆ என்று எழுத தொடங்கி அந்த முதல் எழுத்தில் தொடங்கியது என் இனத்தின் அரசியல் வரலாறு. ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும். அந்த இடத்தில் தொடங்கியது. எல்லா ஒவ்வொரு காலகட்டத்திலும் இனத்தின் அரசியல் இருக்குது. ஆதியில் காடுகளில் இருந்து இடம்பெற தொடங்குகிற போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தளத்திற்கும் வீரம் தவப்பட்டிருக்கிறது என்கிறார் ஐயா அப்துல் கலாம் அவர்கள். அப்போது அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடி தளத்திலும் என் வீரமும் என் அரசியலும் இருக்குது. சும்மா வந்துகிட்டு இங்க வந்து இது இந்த 50 ஆண்டுக்குள்ள என்னுடைய 50,000 ஆண்டு ஒரு இனத்தினுடைய வரலாற்றை சுருக்குவது என்பது தமிழர் வரலாறே அவனுக்கு இந்தியர் திராவிடர் வரலாறு தான். இன்னைக்கு கீழடியை தமிழர் வரலாறு தமிழர் தொன்மம் என்று சொல்ல எவனுக்கும் நாக்கு வராது. இந்திய நாகரிகம் என்பான், திராவிட நாகரிகம் என்பான். நாம மட்டும் இல்லை என்றால் மூடி இருப்பான். இப்ப நம்ம இருக்கிறனால என்னென்ன அது கொஞ்சம் மெதுவா தமிழர் நாகரிகம் தமிழர் பண்பாடு வந்தான் ஒருத்தன் தமிழிலும் ஓதப்படும். நான் வச்சு வெளுத்து விட்டுருவேன். ஆப்பிரிக்கா அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் கேட்டேன் தமிழிலும் ஓதப்படும். என்னடா என் இறைடா என் மொழி தமிழில் மோதும். என்னென்னமா பண்ணி பார்த்தானே வழியே இல்லாம ஓதிட்டு தான் திரும்பினாங்க. வெறியாயிட்டேன்.
டேய் முருகா, உனக்காக தான்டா பேசிட்டு இருக்கேன் உன் பேரன். டேய் நீ உன் வேலோட வா, உன் பேரன் உன் தமிழோட வர, 2 பேரும் திருச்செந்தூர்ல விளையாடுவோம். உன் பாய் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க. நம்மள எல்லாம் ஆளுக தான் சின்ன ஆளுக, ரொம்ப சீரியஸா வேலை செய்வோம். அதை நீங்க அவன் ஒண்ணு தெரியுது, இவன்கிட்ட காசு இல்லைன்னு தெரியுது. அந்த காசு இல்லைன்னா டேய் ரத்தம் சிந்தியாவது நாங்கள் வேலை செஞ்சிருவோம். என் பிள்ளைகள்லாம் எப்படி கொடியேற்றுவான் தெரியுமா? நாம் தமிழர் கட்சி கொடி மாதத்துக்கு ஒரு தடவை ரத்தம் கொடுத்து 200 காசு எடுத்து கொடியேற்றினவன். ஆட்டோவை அடமான வச்சு கொடியேற்றினவன் என் பிள்ளை. கால் வராத போது ஒரு கட்டையை ஊண்டிக்கிட்டு கொடியை பிடிச்சிக்கிட்டு துண்டறிக்கையை கொடுத்துட்டு போனார் பாருங்க. அவருக்காக தான். ஒரு பெரிய ஒரு வட மாவட்டத்தில் கூட்டம் நடக்கும்போது நடந்து வராது. ஒரு பேருந்து நிறுத்தத்தில் ஒரு பையன் கேட்குறான், எங்கே போறீங்க? சீமான் பேசுறாரு இருக்காங்க. சீமான் பேச்ச கேட்க போய்கிட்டு இருக்கேன். இருட்டாயிருச்சு போயிடுவேன். அவர் பேசுறதுக்குள்ள போயிடுவேன். திருப்பி எப்படி போவீங்க? யாராவது என் ஊர் பக்கம் போனா போவேன், இல்லைன்னா அங்கே படுத்து இருந்துச்சு காலையில் நடந்து வருவேன். ஏன் போறீங்க? சீமான் பேச்ச கேட்கறத விட எனக்கு என்ன வேலை இருக்குதுன்னு கேட்கறல. நான் யாருக்கு பாடுபடுறேன்றா? அந்த என் அப்ப இருக்கான் பாரு, அவனுக்காக தான் கத்திக்கிட்டு இருக்கேன். என் புள்ள 2 தெருவில் இன்னும் இருக்கு வலைவழியில பாரு. இப்படி துண்டறிக்கை வச்சுக்கிட்டா, இப்படி கொடியை பிடிச்சிக்கிறா. அவ 2 துண்டறிக்கை வச்சுட்டு அக்காவும் தங்கச்சியும் வீதியில வராளுங்க. அந்த காட்சியை பார்த்த உடனே நான் செய்யற பணி இவளுக்கு தான் தெரிஞ்சிருச்சு. ஏறி அடாசியமான வெறி வந்துருச்சு. நான் விட்டுட்டு போனாலும் என் பிள்ளைகள் விட்டுட்டு போகாது. நான் நான் போயிடுறேன். ஒரு நாள் இந்த வயசுல இருக்க என் பிள்ளைகள் ஏறி பேசுவான். இந்த நாட்டில் எவனாவது அதுக்கு பதில் சொல்ல சொல்றாப்பா. இந்த தேர்தலை நான் நிறுத்துற 234 வேட்பாளரையும் இவெல்லாம் ஒரு வேட்பாளரானு மறந்து மைக்க நீட்டிடாத, கொண்டே வருவாங்க. அவன் எழுப்புற கேள்விக்கு எவன்டையும் பதில் இருக்காது. ஏன்? தமிழ் தேசியம்ங்கிறது தத்துவம் இல்ல, சத்தியம். அதை புரிஞ்சுக்கணும். ஒரு தேசிய இனத்தின் உயிர், ஆன்மா, எழுச்சி. அதை அப்படியே இது பண்ணிட்டு போயிட முடியாது. நீ என்னென்னமோ பண்ணி பார்த்திய, சின்னத்தை பறிச்சு பார்த்த, இது பண்ணி பார்த்த, அங்க கூட்டம் போடாத, இங்க போடாத, போட்டியிடுறாருன்னு சொல்லல, என்னை ஒரு கணக்கிலே வைக்கல. ஆனாலும் என் மக்கள் என்னை ஆதரிச்சு 3வது பெரிய கட்சியா தூங்கினாங்க. அப்ப அவன் என்ன சொன்னான்? மானமிக்க தமிழ் மக்கள் எல்லோரும் மாண்டு போகவில்லை மகனே, நீ போ, முன்னேறி போன்னு எனக்கு சொல்றான்.